வீசுது காற்று யாச்சில்லாங்க, விழிகள் மின்னது பிறந்த நாள் தாங்க. வானத்து ஸ்டார் நம் தானே, புகழின் ஜாலம் பறக்குதே. வேலைகளோட ஆடுறோம், அன்போடு நெஞ்சை தாங்குறோம். நெருங்கி வாழ்ந்து வாழ்த்துறாங்க, நண்பர்கள் சோறா பாடுறாங்க. கேக் வெட்டுற சின்ன சின்ன மூமெண்ட், வீணாகாது வாழ்கின்ற பிரமெண்டு. நாயகன் நான் இந்த நாள் முழுக்க, நாளையிலும் அந்த வானத்துக்கே உயர்ந்தா பறக்க. பியாச்சு ஜாலி லைட்டுகள் டான்ஸ், இதுதான் வாழ்கின் பெரிய சான்ஸ். சொந்தமா வாழ்க்கை பார்த்து வா பாட்டி, இந்த நாளின் பாசமிக்கு ஆட்டி. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷ்னல் சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். டெர்மினல் T2வில் இருக்கேன். ஸோ சென்னை இன்டர்நேஷ்னல் வந்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பயணத்துக்கு தான் போக போகிறோம். ஆமாம், நான் அதையுமே சொல்லிடுறேன். பேங்காக் தாங்க போகிறேன். ஸோ பேங்காக் பட்டாயா இது வந்து நமக்கு புதுசு கிடையாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு 3வது தடவை நான் வந்து ஒரு பேங்காக் பட்டாயா போக போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பேங்காக் பட்டாயா போயிருந்தோம், செகண்ட் வந்து புக்கெட் போயிருக்கேன். இப்போ அகெயின் வந்து பேங்காக் வந்து போகிறேன். ஏன் அப்படின்னா, என்னோடய செலிப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வருது. ஸோ May 25 எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அங்கே நான் போய் செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஸோ அதனால் என்னோடய செலிப்ரேஷன் அங்கே இருக்கட்டும் அப்படின்றதுனால அது ஒரு விளாகாக பண்ணலாமே. ஸோ விளாகாக பண்ணால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத, இதை வந்து நான் எதில் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேமராவில் தாங்க ஷூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட விளாக் பார்த்திங்கன்னா ஒரு கேமராவில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து வரும். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க. ஸோ செலிப்ரேஷனாக தான் இருக்க போகுது. ஒரு 2025 ஒரு புது பேங்காக் பட்டாயா ஒரு பேச்சுலர்ஸ் போய் எப்படி செலிப்ரேட் பண்ணால் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றதான் அந்த வீடியோ பதிவாக இருக்கும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் வந்து தாய்லாண்டில் சந்திக்கிறேன். கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக வந்து தாய்லாந்து வந்துட்டோம். ஸோ தாய்லாண்டில் வந்துட்டு பேங்காக்லேருந்து இறங்கி நம்ம வந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம வந்து பட்டாயா வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரூம் செக்இன் பண்ணோடனே பயங்கரமாக இருக்குங்க ரூமு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன். ஸோ இந்த வியூ வந்து இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா 12th ஃப்ளோரு. இதுக்கு மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் அக்சஸுமே எங்களுக்கு இருக்குது. இங்கேருந்தே எங்களுக்கு பட்டாயா பீச்சு, அந்த பட்டாயா லெட்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஜெட்ஸ்கி ஓட்டுறது எல்லாமே தெரியுதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏர்பிஎன்பி, இந்த சென்ட்ரல் பட்டாயா ரூமு. இப்போ தான் வந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. ரொம்ப டயர்டாக இருக்கும், லைட்டாக டயர்டாக இருக்குது. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வெளில சுற்ற போனோம். பட் அது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டேன்னு சொல்லலாம். அதை நான் வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் மேலே வந்துட்டு 34th ஃப்ளோரில் நிற்கிறேன் நான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி பூல் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு எங்களுக்கு அக்சஸுமே இருக்குது. அப்படியே பட்டாயா பீச் பார்த்துட்டு இந்த வியூவில் வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் பண்ணி குளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஹெவன் எதுவுமே இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். பட் அந்த மாதிரி கிடச்சதுன்னா மறக்காமல் மிஸ் பண்ணி ஒன் டே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வந்து மாடரேட்டடாக தான் இருக்குது. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப வந்து மேபி நைட்டு மழை இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன். 34th ஃப்ளோரில் நான் வந்து ரொம்ப இன்ஃபினிட்டி பூல் வந்து நான் அக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே அந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா, கடல் வியூவில் வந்துட்டு பட்டாயா பீச் மொத்தமும் வந்து நம்மளுக்கு தெரியுது இங்கே நின்று பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். கைஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் தாங்க வந்து சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலைகள் பார்த்திங்கன்னா உண்மையாக அவ்வளோ சத்தியமாகவும் அவ்வளோ கலைகள், ஆர்ட் எல்லாமே இதில் இருக்குங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு பக்கத்தில் அவ்வளோ அழகாக வந்துட்டு மனுஷனால் செஞ்சப்பட்ட சில வந்து சிற்பங்கள் மாதிரி இருக்க வுட்டில் செஞ்சுருக்காங்க. முழுக்க முழுக்க மரத்தால் செய்யப்பட்டதுங்க. இது வந்து நம்ம முற்றிலும் பார்த்திங்கன்னா தாய்லாந்துன்னே சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் கடவுளை வந்து போற்றப்படுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சிலைகளுமே. அப்படி தான் அதோட அம்சமே பார்த்திங்கன்னா அப்படி தான் அமைஞ்சிருக்கு. லைக் எப்படின்னா
வந்துட்டு அந்த சூரியனை கும்புற மாதிரி ப்ளஸ் வந்துட்டு வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஐயனார் சிலைகள்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கும். லைக் வந்து ஆஞ்சநேயரில் வந்து அப்படி மலையை தூக்கிட்டு ஒரு போஸ் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு இன்டீரியர் உள்ளே போனால் எனக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க இன்டீரியர். லைக் தஞ்சாவூர் கல்வெட்டுகள் நம்ம தஞ்சாவூர் உள்ளே போய் பார்த்துருப்போம்ல அந்த தூண்கள்லாம் அதை நான் மெய் மறந்து பார்த்த தருணமாக ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு வாங்க கைஸ் உங்களை நெக்ஸ்ட் பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கைஸ் நம்ம தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி காட்டு. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த ஈஸி காட் வந்து இந்த மாதிரி கார் வந்து ஒரு ஓட்டணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நம்ம வந்து இந்தியாவில் ஓட்டலாம்னு நினச்சோம், பட் ஆனால் ஓட்ட முடியல. பட் தாய்லாண்டில் எனக்கு ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் வந்து ஒரு 3 பேரை பீட் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கங்களேன், அந்தளவுக்கு ஒரு மாதிரி சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருந்துக்கு அப்படின்னா வேறு லெவலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே யாருமே ஒருத்தர் மோதக்கூடாது. யார் வந்து நல்ல லைன் ஃபுல்லாக ஓட்டுறாங்களோ, ஆனால் ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கார் ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் ஆனால் ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாட்டு ப்ளஸ் ரேட் வைஸுமே சீப் தான். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 699 பாட்டு தான். இது ஒரு தரமான ஸ்பாட்டு, நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஈகார்ட்லேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறாங்க. ஸோ இங்கேருந்து ஈகாட்டுக்கு ஒரு டாட்டா பாய் பாயை போட்டு உங்களை நான் அடுத்த டெஸ்டினேஷனில் சந்திக்கிறேன். See you. The next day. சூரியன் எழுந்தா கடற்கரை காத்தில் சந்தோஷம் வீசுது நம்ம நெஞ்சு. காலடி சுவைகள் நடனமாடலாம், பாபா நண்பனே பாட்டை பாடலாம். கடலில் நமக்கொரு கனவு, சோடா கிளாஸ் கையில் வைத்தோம், மழலை குரலில் குயில்கள் கேட்டோம். சந்து வாசலில் இசைதான் பொங்கி வரும் பிரம்மும் ராகமும் சீர்க்க சேர்த்து பாடுவோம், சுகமாய் ஆடுவோம், கடற்கரை ராத்திரி சுத்தி பாடுவோம். ஸோ கைஸ் லைஃப்பில் எனக்கு மறக்க முடியாத ஒரு பர்த்டேனா இந்த 32th பர்த்டே. ஸோ அது என் தாய்லாண்டில் நடந்திருக்கு, தாய் மண்ணில் நடந்திருக்கு. இதில் என்ன ஹைலைட்னா மை ஃப்ரெண்ட்ஸ், மை கொலீக். ஸோ கேப்டன் SG ராகுல் கேப்டன் வந்திருக்காரு. மை கொலீக் கோவா ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்க. மை படி வந்திருக்காரு சோம் ஷெட்டி, அகில் சோம் ஷெட்டி வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ். ஸோ ஆக்சுவலி இவங்க பிளான்ஸ்லேயே இல்லை, என் மச்சான் தான் வீடியோகிராஃபர் இருக்கான்ல, அவன் தான் எடுக்கிறதா பிளானு. ஸோ அவன் மட்டும்தான் இருக்கிற பிளானு. அடிஷ்னலி இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இருக்குது. எனக்கு இந்த தருணத்தை நல்லா மறக்கவே முடியாது. கேர்ள்ஸ் பார்ட்டி, மை ஃப்ரெண்ட்ஸ், இதை விட வேறு என்னங்க வேணும் எனக்கு பர்த்டேல. ஸோ இதை விட எனக்கு வேறு வார்த்தையே சொல்ல வார்த்தை இல்லை. ஸோ தேங்க்யூ மை பாய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் படி. தேங்க்ஸ் மச்சா, தேங்க்ஸ் மச்சி பாய், தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இந்த தருணத்தில் நான் யாராவது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா பீட்டர் அருண், ஐ வில் மிஸ் யூ பீட்டர் அருண் அண்ட் யஷ்வந்த், சுதன், இவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாய்ஸை. யார் வினோத் மச்சா, வினோத்லாம் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த தருணத்தில் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது. செப்டம்பர் வந்து பிளான் பண்ணுறோம் கண்டிப்பாக. ரெடியாக இருங்க. ஸோ ரெடியாக இருங்க. செப்டம்பர் உங்களுக்கு ஒரு ஃபன் vlog கண்டிப்பாக இருக்குது. பண்ணிடலாம் ஃபன் பண்ணிடலாம். எஸ் கைஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் செலிப்ரேஷன் என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்ததுக்கு. மச்சான் தேங்க்யூ ஸோ மச்டா. இதில் நீ இல்லைனா இது வந்து அலி அஹமத்.
ஆமாம் மச்சான், நீ இல்லைன்னா இது இதுமாரி நடந்திருக்காது. இதுக்கு பின்னாடி இந்த வீடியோகிராஃபிக்கு பின்னாடி பிஹைண்ட் த கேமரா யார் இருக்கானா அவன் தான் இருக்கான். ஒரு டைமில் என்னை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த சேனல் இவ்வளோ க்ரோத்தாக இருக்குன்னா அவன் மட்டும்தான் காரணம். இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். பட் ஏன்னா எடிட்லேருந்து கேமராலேருந்து ஒன்று பார்த்து பண்ணியிருக்கான். பட் ஐடியா மட்டும்தான் இருந்து, பட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே மச்சானோடது. ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில கைஸ். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நீடிக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப் டைம் நான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ தேங்க்யூ மை பாய்ஸ். You be always with me. So thank you boys. நம்ம யாட் பார்ட்டி வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து 6:30 ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு யாட் பார்ட்டி நான் லைஃப்பில் பண்ணதில்லை. ஸோ தேங்க்ஸ் டு ராகுல் ப்ரோ, அவர் வந்ததுக்கும். ஸோ பிஹைண்ட் த கேமரா யார் இருக்கான்னா நம்ம ஃப்ரெண்ட் அலியமாக தான் இருக்கான். அவனுமே வந்து இந்த மாதிரி ஒரு யாட் பார்ட்டி வந்து கேர்ள்ஸு, சரக்கு, ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங்கு, ப்ளஸ் வந்து இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ எப்படிமா சமைச்சோம் உனக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து எக்ஸிடென்ட்டாக தான் இருப்பேன். பட் அலி அகமத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதனால வந்துட்டு சில ரைட்ஸ்லாம் வந்து பண்ண முடிஞ்சது. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் லாட். ஸோ இந்த யாட் பார்ட்டி உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே வந்து டிஎம் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நாங்கள் எப்படி புக் பண்ணோம், நாங்கள் யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணோன்றதை உங்களுக்கு நான் டிஎம் சொல்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யாட் பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நீங்கள் துபாயில் பண்ணிடலாம். பட் துபாயில் வந்து டூ காஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணோன்னா வந்து எங்களை வந்துட்டு நீங்கள் வந்து மறக்காம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிடையாது. ஒன்லி பிரைவேட். காண்டாக்ட் கோபி அண்ட் அலி அகமத். ஸோ அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த டீடைல்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா யூ கேன் காண்டாக்ட் ஹிம். ஸோ ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு ஆக்சுவலி பர்த்டே பார்ட்டி பட் இந்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு சூப்பராகவே இருந்துச்சு கேஸ். அந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு யாட் பார்ட்டி நடுக்கடலில் நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்னை வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு திஸ் யாட் பார்ட்டி அண்ட் மை கேமராமேன் இஸ் அலி அகமத். தேங்க்ஸ் டு திஸ் மேன். அண்ட் பிஹைண்ட் த கேமரா நிறைய ஃபுட்டேஜ் நீங்கள் சினிமேட்டிக்காக பார்க்கறதுக்கான காரணம் ஒரே காரணம் அவன் மட்டும்தான். Plus and thanks to my Rahul bro, safety captain. Happy birthday Gopinath bro. Thanks bro. So இன்னைக்கு என்னோட birthday. So அவங்க வந்து செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. So Kapunka from Thailand. Kapunka from Thailand. Yeah, we'll see you in another video guys. Take care. Bye bye. Thank you. Kapunka.